Hi dears, வணக்கம் and welcome back to our channel Meena's Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ரிங் முறுக்கு எப்படி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரிங் ஷேப்ல பண்ணாம கொஞ்சம் டிஃபரண்டான ஷேப்ல எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So first வந்து நம்ம ரிங் முறுக்கு பண்றதுக்கு எந்த கப்பால அரிசி மாவு எடுக்க போறோமோ அதே கப்பால ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துட்டு ஒரு கடாயில சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும். இது கூடவே வந்து எவ்வளவு வந்து சால்ட் தேவையோ முறுக்குக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இதுல சால்ட் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் மட்டும் சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு அரிசி மாவு மட்டும் இருந்தா போதும். ரொம்ப சுலபமா சூப்பரா பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ வந்து இது நல்லா வந்து கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அரிசி மாவு அடுத்ததா சேர்க்க போறோம். இப்போ நம்ம எந்த கப்பால தண்ணி எடுத்தோமோ அதே கப்பால ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்து இந்த கப்ல வந்து கொட்டி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாவு வந்து இதல கலந்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கட்டி தட்டினா வந்து பயப்பட தேவையில்ல. நம்ம வந்து கடைசியா வந்து நம்ம மாவு பிசைய தான் போறோம். சோ அதனால சரியாயிடும். ஒரு கப் அளவு மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி எடுத்தீங்க அப்படினா சரியா இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். அவ்வளவுதான். இது மாதிரி வந்து கரண்டி வச்சு கிண்டி விடுங்க. மாவு வந்து எல்லா சைடும் வந்து அந்த தண்ணி வந்து பட்டுச்சு அப்படினாலே போதும். நமக்கு வந்து மாவு சாஃப்ட் ஆயிடும். இதோட வந்து அடுப்பு வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவு வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்திக்க போறோம். இது கூடவே வந்து அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சமா பட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டோம் அப்படினா மாவு இன்னும் கொஞ்சம் லேசா இருக்கும். முறுக்குமே சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சோ அதனால சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சூடுலயே வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இது எடுத்துக்கலாம் இப்போ. அவ்வளவுதான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு நெய் தடவின பிளேட்ல வந்து நான் கொட்டிக்கிறேன். பிளேட்ல வந்து நெய் ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு தடவி கொட்டிக்கோங்க. அப்படினா வந்து மறுபடியும் வந்து பிசையிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வந்து நான் கை வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் சாஃப்ட்டா. இது கூடவே கொஞ்சமா நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக. நம்ம வந்து ஒயிட் கலர்ல செய்ய போறோம். அதனால வந்து காரத்துக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்தா அப்படினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சோ குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுக்காக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இந்த மாதிரி நீல வாக்குல வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த கையால வந்து இப்படி உருட்டினீங்க அப்படினா நல்லா வரும். மாவு வந்து சாஃப்ட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் கூட பட்டர் சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கையால உருட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படினா நீங்க ஈஸியா வந்து எப்படி உருட்டலாம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க சப்பாத்தி கட்டை இருக்குல அதுல வச்சிட்டு உருட்டினீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா வந்து உருட்டுறதுக்கு வரும். பாருங்க இந்த மாதிரி. சோ எடுத்து வச்சிருக்க எல்லா மாவும் இதே மாதிரி வந்து நீல வாக்குல உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ. இப்போ அடுத்ததா வந்து வீட்ல வந்து இந்த மாதிரி ஏதாவது சீப்பு இருந்தது அப்படினா எடுத்துக்கோங்க. இது வந்து யூஸ் பண்ணாத ஒரு சீப்பு. சோ அதனால வந்து இத நான் எடுத்துக்கிறேன். சும்மா வந்து இது வந்து பேபி கிட்ல வந்த சீப்பு நான் இத எடுத்துக்கிறேன். வீட்ல வந்து யூஸ் பண்ணாத சீப்பு இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இது மேல வந்து இந்த நீல வாக்குல இருக்கிறத வச்சு பிரஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசிவா மாவு இருந்தது அப்படினா சைடுல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மாதிரி வச்சு பிரஸ் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் நானு. இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணலாம். இது மாதிரி பண்ணாம நம்ம ரிங் மாதிரி பண்ணிக்கலாம். அது ரொம்ப சுலபம் தான். இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஏதாவது டிஃபரண்டா பண்ணும்போது குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறேன். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கிறதுக்கு வந்து ரொம்ப கியூட்டா இருந்தது. சோ அதனால வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. சோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு அதை அப்படியே ஒட்டிக்கோங்க. அந்த எட்ஜ் மட்டும் பார்க்கிறதுக்கு வந்து சூப்பரா இருக்கும். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா மாவும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்ததா வந்து எண்ணெய் சூடா இருக்கு. எண்ணெயில வந்து போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கலர் மாறக்கூடாது. நம்ம ஒயிட் கலர் இருக்கும்போதே எடுத்துக்கலாம். அந்த சலசலப்பு வந்து எண்ணெய் அடங்கினதுக்கு அப்புறமா எடுத்துட்டோம் அப்படினா சரியா இருக்கும். சூப்பரான வந்து முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒயிட் கலர்ல வேற ஒரு டிஃபரண்ட் ஷேப்ல சூப்பரா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.